வணக்கம். ஸோ உங்கள் வீட்டில் சித்தர் மருந்து அப்படின்ற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் பார்க்க போகிறோம். இஞ்சி தான் நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ காலையில் 2 பேர் இல்லை ஒரு ஆள் 2 பேர் குடிக்கிறதுக்கு 1 இன்ச் அளவு போதும். இந்த அளவுக்கு போதும் 2 பேர் குடிக்கிறது காலையில். ஏன்னா தினந்தோறும் குடிக்கிறோம். மண்டலம்ன்றது 48 நாள் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். சில பேர் 40 நாள் சொல்கிறாங்க. நான் 48 நாள் தான் நம்ம பரம்பரை சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் 48 நாள் ஒரு மண்டலமாக நினைக்கிறேன். அதுதான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இஞ்சியில் தோல் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தோல் புறணின்னு சொல்கிறாங்க. புறணின்னா ஒத்துக்காது, இல்லைன்னா தேவையில்லாததுன்னு சொல்கிறாங்க இஞ்சியில். இதே மாதிரி கடுக்காய் எப்படி பயன்படுத்துறது, சுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஞ்சி ஒரு இது மாதிரி ஒரு இன்ச் அளவு எடுத்துக்கிட்டு தோல் சீவிட்டு ஒரு சித்தர் பலராம ஐயா புத்தகத்திலேயே அவர் திபேத்தில் ஒரு 108 ஆண்டு வாழ்ந்த ஒரு பெரியவரோட குறிப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க ரிசர்ச் பண்ணி கேட்கும் போது அவருக்கு தெரியல அவர் எப்படி 108 நாள் ஆண்டுகள் இருந்தாருன்னு. ஆனால் அவரோட உணவு முறையெல்லாம் இங்கே வாழ்க்கை முறை கேட்கும் போது தினந்தோறும் இஞ்சி குடிச்சதை அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது இந்த நம்ம சித்தர் பலராம ஐயா புத்தகத்தில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி துண்டு துண்டா கட் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு துண்டு துண்டா கட் பண்ணிட்டு இது அந்த காலத்துல கல்லுல போட்டு பண்ணாங்க. இப்போ நம்ம அது மாதிரி செய்ய முடியாது. ஒன்று நேரம், ரெண்டாவது அளவு எடுக்கிறது சிரமமா இருக்கும். ஓகே, இது இந்த வெறும் இஞ்சி அடிச்சாக்க இதுல நமக்கு தேவையான ஜூஸ் கிடைக்காது. அதனால என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நான் தண்ணி கொடுங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும், இல்லைன்னா தண்ணி அளவு கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ இது எவ்வளோ அளவு தண்ணின்னா, நீங்கள் முதல் நாள் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு இஞ்சி போட்டு பண்ணி பாருங்க. காரம் அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி அளவு அதிகமாக்கிக்குவாங்க. நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஓடி இருக்கு. இது போதும். இப்போ சில பேர் இஞ்சி அப்படியே அடிச்சு அப்படியே குடிக்கிறாங்க. இப்படிதான் நம்ம சமையலில் போடுறோம். ஆனால் நம்ம மருந்தா குடிக்கும் போது அதில் இருக்கிற சுண்ணாம்பு எடுத்துடணும். அந்த சுண்ணாம்பு எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்பேன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் இருக்கு. தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றி பண்ணுறதுன்னா பண்ணலாம். நான் பண்ணுறேன் வேஸ்ட் பண்ணாமல். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா தண்ணி அளவு அதிகமாக இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லைன்னா தண்ணி அளவு குறைச்சிக்கோங்க. ஓகே, இதை வடிகட்டிட்டு இப்போ இது இஞ்சி சாறு ரெடி ஆயிடுச்சு.
இந்த இஞ்சி சாறு என்ன பண்ணணும், இது உடனே குடிக்கக்கூடாது. இதை வந்து ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா, இது வந்து நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டது. இதை வந்து இப்படி மூடி வச்சிருவோம் ஒரு 1.5 ஹவர்ஸ், ஈவன் 2 ஹவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓவர் நைட்டில், இப்போ காலையில் எவ்ரிடே மார்னிங் இதை போட முடியாது, காலையில் எழுந்திரிச்சு 1 or 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டில் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock வந்து இதை இஞ்சி போட்டு வச்சுட்டு காலையில் வந்து ரெடியாக இருக்கும். எழுந்திரிச்சோம் 6 மணிக்கு, அப்போ 6 மணிக்கு வந்து தேநீர் மாதிரி சாப்பிட்றலாம் இது. ஸோ இது இப்படி இருக்கட்டும். இது வந்து ஒரு 1.5 to 2 hours அட்லீஸ்ட் இருக்கணும். இது நான் காலையிலே போட்டது. இது இப்போ இதை பார்ப்போம். இது மாதிரி அசையாமல் வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1.5 hours. இங்கே பாருங்க, இப்போ இது உள்ள பாருங்க, இது உள்ளார வந்து சுண்ணாம்பு இருக்கு, சுண்ணாம்பு வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து இதுதான் வந்து அவங்க வந்து சுண்ணாம்பு நீக்கி உண்ணணும்னு நம்ம சித்தர்கள் சொல்றாங்க. சித்தர்கள் பாடல்லேருந்து இது பண்டிதர்கள் பரம்பரை வைத்தியர்கள் சொன்ன இந்த சுண்ணாம்பை வந்து எடுத்துடணும். இப்போ இதை நான் என்ன பண்ணேன், இப்போ இது எடுத்துட்டோமா, முறையாக செய்யறது எப்படின்னாக்க, ஒரு பாத்திரத்தை வந்து வெதுவெதுப்பாக சூடு பண்ணி, எம்டி பாத்திரத்தை, இது அதில் வந்து இதை வந்து லைட்டாக ஊற்றுனாக்கா சுருன்னு சத்தம் கேட்கும். அப்போ வந்து ஒரு 2-3 minutes வந்து பொங்க வேணாம், கொஞ்சம் நேரம் இளம் சூட்டில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு தேன் கலந்து சாப்பிட சொல்கிறாரு. ஆனால் தினந்தோறும் காலையில் அது மாதிரி செய்யறது வந்து சிரமமாக இருக்காங்க. வந்து இப்போ நான் என்ன செய்யறேன்னா, அது மாதிரி தினந்தோறும் செய்யாமல் இதை வந்து மைக்ரோவன் வந்து ஹீட் பண்ணிடுறேன். ஒரு 30 seconds ஹீட் பண்ணிட்டு இது வந்து மருந்து, இஞ்சி வந்து மருந்து, அதுக்கு ஒரு துணை மருந்து. நம்ம சித்த மருத்துவத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மருந்துக்கு ஒரு துணை மருந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு இதுக்கு வந்து இஞ்சி வந்து மருந்து, அதுக்கு துணை மருந்து வந்து தேன், இல்லைன்னா அனுபானம்னு சொல்லுவாங்க. அனுபானம்னு சொல்றது வந்து இது கூட வந்து இஞ்சி கூட வந்து போகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இது வந்து சூடு இளமையாக வந்து இப்போ இளம் சூட்டில் இருக்கு. இதில் வந்து இதே மாதிரி தான் இஞ்சி தேன் கலக்கிறவங்க கொஞ்சமாக கலந்துக்கலாம். உங்கள் இனிப்பு பிடிக்கலன்னா கம்மியாக குடிங்க, சுகர் இருக்கவங்க அந்த மாதிரிலாம். இல்லைன்னா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாக கொடுக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இப்போ இது இஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 2 பேர் குடிக்கலாம் தாராளமாக. இது ஒரு டம்ளர் இருக்கு, இன்னொரு டம்ளர் இருக்கு. காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிச்சிட்டு, இப்போ நைட்டே போட்டு வச்சுட்டிங்கன்னா வந்து எந்திரிச்சோன்னே காலையில் ஒரு டம்ளர் பச்சை தண்ணியோ வெந்நீரோ, எங்களுக்கு வெந்நீர் குடிக்கிறோம், குடிச்சிட்டு இந்த இஞ்சி ரெடி பண்ணி வச்சிருந்த இஞ்சி இந்த மாதிரி ஒரு அளவு காலையில் குடிச்சிட்டிங்கன்னா காலையில் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து இஞ்சி வந்து முறைப்படி நம்ம சித்த வைத்தியர்களும் பரம்பரை வைத்தியர்களும் பண்டிதர்களும் சொன்ன முறையில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தினந்தோறும் நைட்டில் இதை போட முடியாது, இல்லைன்னா தினந்தோறும் காலையில் போட முடியாது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு தேவை இதில் வந்து 7 கிளாஸ் வர மாதிரி ஜூஸ், பாதி தண்ணியும் பாதி இஞ்சியும் போட்டு அடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து வீக்கெண்டில் போட்டது. நான் நைட்டே போட்டு வச்சுட்டு இதில் பாருங்கள் எவ்வளோ சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் அதிகமாக இஞ்சி போட்டு ஒரு வாரத்துக்கு தேவையானது பண்ணேன். எவ்வளோ சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சுண்ணாம்பு எடுத்துட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில், பிளாஸ்டிக்கில் ஊற்றாமல் ஒரு கண்ணாடி ஜாரில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தினந்தோறும் போடுறதுக்கு பதிலாக நம்ம வாரம் 1 நாள் போட்டுட்டு 6 நாள் இல்லைன்னா 7 நாளுக்கு இது பயன்படுத்திக்கலாம். இது எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்கள் வந்து முதல்ல 1 நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது இஞ்சி. ஓகேங்களா? அடுத்தது கடுக்காயும் சுக்கும் எப்படி பயன்படுத்துறதுன்னு மதியானத்தில் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ அடுத்ததில்
சுக்கு, உப்பு இதெல்லாம் சுத்தி பண்ற முறைகளையும், இதெல்லாம் பெரிய மருந்தே கிடையாது. கிச்சன்ல ஒரு பொருள் நம்ம பயன்படுத்தும் போது அது எப்படி முறைப்படி நம்ம சித்தர்கள் வழியில பயன்படுத்தணும்னு நம்ம பரம்பரை வைத்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து செஞ்சு காமிக்கிறது தான் இந்த வீடியோ தொடரோட இலக்கு. அதுதான். ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.